முருகப்பெருமாளை வசியம் செய்வது எப்படி, சித்தி செய்வது எப்படி, பூஜை முறைகளை பார்க்கலாம். திங்கட்கிழமை விரதம் இருந்து பூஜித்து வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். எதிரிகள் அழிந்து போவார்கள். பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஓகேங்களா? இதில் பூஜை முறை எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்று நம்ம இன்னைக்கு முருகப்பெருமானை சித்தி செய்கிறது எப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பூஜை முறைகள் அதுக்கான 6 தகுதியில் முருகப்பெருமான் சக்கரம் வரைந்து மை வைத்து சித்தி செய்து மல்லிப்பூ போட்டு அதுக்கான பூஜை பொருட்கள் எல்லாம் வைத்து இப்போ உருவேற்ற போகிறோம். இந்த தகுதிக்கு நம்ம உருவேற்ற போகிறோம். விநாயகர் பூஜை ஆரம்பித்து இதுக்கு எப்படி உருவேற்றுறதுன்றது பார்க்கலாம்.